ஹாய், வெல்கம் டு இணையம் பாலகிருஷ்ணன். ஹாய் மக்களே, யாவர் மலம் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 15-16 வருஷத்துக்கு மேலே வந்த படம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்றளவும் இந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அந்தளவு த்ரில்லர் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு எபிக் படமாக இருந்தது, அதான் உண்மை. ஸோ இன்றைக்கு எடுக்கிற படங்களையும் காட்டிலும் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த படத்தை எடுத்தவர் பார்த்திங்கன்னா ஸோ அதாவது 24 அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் அந்த படத்தை எடுத்திருந்தார். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விமர்சன ரீதியாக நல்ல ஒரு படமாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு 15-16 வருஷத்துக்கு மேலே ஸோ இன்டர்நெட் அந்தளவு பூம் ஆகலை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப் மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இப்போ இந்த படம் ரொம்ப ரீச் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய அதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா என்ன, உங்கள் தம்பியாவோ, உங்கள் அண்ணனாவோ, உங்கள் சகோதரனாவோ, உங்கள் பையனாவோ நினச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ குட்டீஸ் இருந்தீங்கன்னா இந்த வேணுமாமாவோட சேனலை உங்களுடைய அத்தை, மாமா, தம்பி, அண்ணன் எல்லாத்தையும் அன்பாக காதில் போய் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாவர் மலம். ஸோ யாவர் மலம் இந்த படம் ஒரு பெரிய ஒரு த்ரில்லர் படம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வரக்கூடிய 13 அப்படிங்கிற ஒரு நம்பரை பேஸ் பண்ணி தான் இந்த படமே மூவ் ஆகும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மாதவன் நடிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய சரண்யா பொண்ணு நடிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய ஒரு மெயின் ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா 13 பேஸ் பண்ணி சொன்ன மாதிரி போயிட்டுருக்கும். இந்த படத்தில் என்ன காமிப்பாங்கன்னா யாவர் மலம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டிலே பார்த்திங்கன்னா 13 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஒரு சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் அப்படியே மூவ் பார்த்திங்கன்னா அதில் என்ன ஆகுதுன்னா டிவி ரெப்ரசன்டேஷன் பண்ணுற மாதிரி, அதாவது டிவியை மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா எதுக்காக இந்த டிவியை மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி காமிக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிவியை வச்சு தான் அந்த படத்தில் மெசேஜ் மக்களுக்கு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிவியை முழுக்க காமிச்சிருப்பாங்க. இதில் மாதவன் ஆகட்டும், கோ ஆக்டர் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை தத்ரூபமாக கொடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு ஸோ லாஜிக் பொருந்தாமல் இருந்தாலும், அதாவது நம்ம பேய் படம் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம அவருக்கு ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, அப்புறம் அவங்க அம்மா. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 குழந்தைங்க பேர், அதில் 6 பேர் பெரியவங்க, 2 பேர் சின்னவங்க. 13வது ஃப்ளோரில், அதாவது 13B அப்படிங்கிற ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டே நான் சொன்னபோது பார்த்திங்கன்னா டைட்டில் கார்டு போடும்போதே 13 அப்படிங்கிற இதில் காமிச்சிருக்கும் அந்த யாவர் மலம் அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டோடைய டோர் நம்பரும் 13. அவங்க வீட்டில் ஒரு டிவி இருக்கும். அந்த டிவி பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா 13 அப்படிங்கிற ஒரு எண்ணை கொண்டிருக்கும். அதில் வரக்கூடிய அந்த எபிசோட்னு பார்த்திங்கன்னா அதுவும் 13ஆம் நம்பர் சேனலில் தான் அந்த எபிசோட் அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு அந்த அந்த பூஜை அலமாரில் பார்த்திங்கன்னா பூஜை ஃபோட்டோ மாட்டுறதுக்கு வேண்டி, சாமி படம் மாட்டுறதுக்கு வேண்டி ஆணி அடிக்க போகும். ஆணி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஆணி உள்ளே இறங்காது. ஸோ ஆணி உள்ளே இறங்காமல் இருக்கிறதையும் பார்த்திங்கன்னா அதுவும் அந்த பேய் இருக்குது அப்படிங்கிறத சிம்பலிக் காமிச்சிருப்பாங்க. அதையும் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு ரொம்ப அது ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி என்ன பண்ணுவார்னா ஆணி அடிக்க போவார். ஆணி அடிக்க போகும்போது என்ன ஆகணும், கையில் அடிபட்டுரும். அடிப்பட்டதுக்கு அப்புறமாட்டு அந்த அடிப்பட்ட பெட்லேருந்து வரக்கூடிய ரத்தமும் பார்த்திங்கன்னா 13B அப்படிங்கிற மாதிரி அந்த 13 ரெப்ரசன்டேட் பண்ணுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் கீழே ஊற்றிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் குடியிருப்பார். அவர் கொஞ்சம் வயசானவர். ஸோ அவர் ஒரு ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு நாய் வளர்ப்பார். ஸோ அந்த நாய் பார்த்திங்கன்னா அது கீழே போய் தோண்டிகிட்டு இருக்கும். அந்த பார்க்கில் போய் அந்த பார்க் பக்கத்தில் இருக்க அந்த கம்பியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் 13 அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு அவங்க ஒரு வீட்டுக்கு புதுசாக கூடி வந்திருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் பால் காய்ப்பாங்க. பால் காய்க்கும்போது பார்த்திங்கன்னா பால் திறஞ்சிரும். பால் திறஞ்சதுக்கு அப்புறமாட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி போட்டுட்டு அந்த பாக்கெட் பாலை வாங்கி ஊற்றிடுவாங்க. அப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி பூஜை இந்த மாதிரி அது பண்ணணும், அது அலமாருக்கு சாமி படம் மாட்டணும்ப்பா, ஆணி அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆணி அடிக்கும்போது என்ன அந்த ஆணி இறங்காது. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட் டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புவார். வேலைக்கு கிளம்புறதுக்கு அப்புறம் மட்டும் ஒரு தனியாக லிஃப்ட்டில் மேலே கீழே இறங்குவார். அப்போ பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஒர்க் ஆகாது. சரி, இவர் ஏதோ கோன்சிடென்ட் நினச்சிட்டு போயிடுவார். போயிட்டு வந்த மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் டைமும் அந்த மாதிரி என்ன ஆகுனா மேலே வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போன அப்புறமாட்டு என்ன ஆச்சுன்னா அப்பவும் இப்போ காப்பி போட சொல்லுவார். பார்த்திங்கன்னா பால் தெரிஞ்சிடும். அதே போல் செகண்ட் டைம் அவங்க அம்மா திரும்ப சொல்லிகிட்டு இருப்பாங்க, நான் நல்லா அவன்கிட்ட சொல்லுதேனப்பா, இந்த மாதிரி ஃபோட்டோ மாட்டுப்பா, ஆணி அடிப்பா அப்படிம்பாங்க. அப்போ ஆணி அடிக்க ட்ரை பண்ணுவார். நான் ஆணி அடிக்க முடியாது. அவருக்கு ஒர்க்குக்கு டைம் ஆனாலும் என்ன பண்ணுவார்னா பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த வார்டன் இருக்காங்க, செக்யூரிட்டி, அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லுவாருன்னா போகும்போது நீ ஆணி அடித்து மாட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஸோ கிளம்பிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவர் மட்டும் தனியாக போகிற லிஃப்ட் ஒர்க் ஆகாது. அப்புறம் கோவப்பட்டு என்ன பண்ணுவார்னா சரி சொல்லிட்டு படிக்கட்டில் இறங்கி போயிடுவார்.
திரும்பியும் வந்து மறுநாள் என்ன பண்ணுவாருன்னா வந்து திரும்பியும் அதேமாரி வருவாங்க. ஸோ இப்போ திரும்பியும் வரும்போது வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆணி அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து கத்துவார் கோவத்துல வந்து செக்யூரிட்டி போய், "எதுக்கு இந்த மாரியா வந்து நான் சொன்னோம்ல ஆணி அடிக்கலையே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த செக்யூரிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, "இல்ல அது உங்க வீட்ல வந்து நான் வந்து ஆணி அடிச்சு பார்த்தேன், இறங்கல" அப்படின்னு சொல்லிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பையன் வந்து அவங்களோட அண்ணன் பையன் என்ன பண்ணுவான்னா வந்து விளையாட்டா என்ன பண்ணுவான்னா வந்து ஃபோட்டோ பிடிப்பான் அவர் தினமும் மொபைல்ல. ஸோ வந்து மொபைல்ல ஃபோட்டோ பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவருடைய முகம் வந்து இந்த மொபைல் வந்து கோணலா இருந்திருக்கும். அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவர் வந்து எடுத்து அதாவது சைட்டுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணும்போது அவருடைய ஃப்ரெண்டுட்ட காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஃப்ரெண்டு சொல்லுவாரு, "ஏன் உன் முகம் வந்து உன்னுடைய கேமரால கோணலா இருக்கு. ஒருவேள உன்னுடைய கேமரா சரியில்லையா? உன்னுடைய செல்லு சரியில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவரும் அத பெருசா எடுத்துக்க மாட்டாரு. திரும்பியும் பார்த்தீங்கன்னா வந்து அதே போல வந்து அவருடைய அண்ணன் பையன் என்ன பண்ணுவான்னா வந்து செல்ஃபோன் எடுத்துட்டு அதேமாரி வந்து ஃபோட்டோ பிடிப்பான். ஃபோட்டோ பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதுமாரி கோணலா இருந்திருக்கும். அது திரும்பியும் பார்ப்பாரு. பார்க்கும்போது வந்து செல்லுல வந்து கேமரா அந்த ஃபோட்டோ வந்து கோணலா இருந்த பிறகு இவரே யோசிப்பாரு. என்ன திரும்ப அன்னைக்கும் எடுக்கும்போது செல்லுல கோணலா இருந்துச்சு. இப்பவும் கோணலா இருக்கு அப்படின்னு யோசிப்பாரு. ஸோ யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து அவங்க அண்ணா பையன் திரும்பியும் வந்து செல்ஃபோன எடுத்துட்டு ஓடுவான். "டேய் பார்த்துடா செல்ஃபோன் புதுசு இப்ப தான்டா புதுசா வாங்கியிருக்கேன்" அப்படிம்பாரு. அதுக்கப்புறப்பட்டு திரும்பியும் வந்து அவருக்கு வந்து அந்த இது இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருக்கும். எதுக்கு இந்த மாரியா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சுட்டு பண்ணிட்டு அப்புறமே அந்த வி பக்கத்து வீட்ல ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் என்ன பண்ணும்னா குலைச்சிட்டு இருக்கும். ஸோ குலைச்சிட்டு இருந்ததுக்கப்புறமேட்டு ஆப்போசிட்ல வந்து அவர் வருவாரு. அந்த பக்கத்து வீட்ல வயசான ஆளு. ஸோ வராருன்னு சொல்லிட்டு அவர வந்து அவர் கூட போறதுக்காண்டி என்ன பண்ணுவாருன்னா வந்து அவர் கூட மேலேருந்து கீழ இறங்குவாரு. அப்போ லிஃப்ட் ஒர்க் ஆகும். லிஃப்ட் ஒர்க் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப தனியா தனியா அவர் கூட கீழ போயிட்டு, அந்த நாய் வந்து ஏதோ குலைச்சிட்டே கிடக்கும். அந்த நாய் பக்கத்தில போனதுக்கப்புறமேட்டு ஏதோ தோண்டும். தோண்டுனதுக்கப்புறமேட்டு என்னடா இது தோண்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திரும்ப மேல தனியா போய் மேல லிஃப்ட்ல ஏறுவாரு. லிஃப்ட் ஒர்க் ஆகாது. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. யோசிச்சுட்டு அப்படி மேல போயிட்டு அவரும் திரும்ப வேலைக்கு போயிருவாரு. வேலைக்கு போயிட்டு திரும்பியும் மறுநாள் வந்து இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேமரா இருக்கும். அந்த கேமராவ அந்த செல்ஃபோன் கேமராவ எடுத்து வந்து ஃபோட்டோ பிடிப்பாரு. திரும்பியும் மூஞ்சி கோணலா இருக்கும். வீட்டுக்கு வெளியில வந்து வந்து அவர் வந்து ஃபோட்டோ பிடிப்பாரு. வீட்டுக்கு வெளியில வந்து கரெக்ட்டா இருக்கும். வீட்டுக்குள்ள போனா கோணலா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யோசிப்பாரு. ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வீட்ல வந்து புதுசா வந்திருக்கனால வந்து என்ன ஆகும்னா வந்து, ஆட்டோமேட்டிக்கா வந்து டிவி ஆன் ஆகும். ஸோ டிவி ஆன் ஆகுங்கிறத விட அந்த அவங்க வந்து கரெக்ட்டா 1 மணி அதாவது ரயில்வே டைம் படி 1 மணினா 13 காமிக்கும். அது நம்ம இந்திய நேரப்படி வந்து அது 1 மணி. ஸோ அந்த அந்த 1 மணி காமிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து, டிவில வந்து தன்னாக்குள்ள ஒரு சேனல்ல 13ஆம் நம்பர் சேனல்ல ஒரு அ இது ஒரு என்ன சொல்றது? ஒரு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ப்ரோகிராம். அது பார்த்தீங்கன்னா வந்து யாவர் மனம் அந்த டெலிகாஸ்ட் அந்த இது பேரு அந்த ப்ரோகிராம் பேர் பார்த்தீங்கன்னா வந்து யாவர் மனம். ஸோ இது வந்து புதுசா வீட்டுக்கு வந்திருக்கோம். புது சேனல் புது சேனல்ல புது இது பார்ப்போமே, நாடகம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து அதே போல வந்து 8 பேரு, 6 பெரியவங்க, 2 சின்ன பசங்க. ஸோ அவங்க வீட்ல இருக்கிற மாரியே வந்து எல்லாமே வரும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில என்ன ஆகும்னா, அதில அதில இருக்கிற அவங்க அண்ணனுக்கு, அதாவது அதில வந்து அவங்களுக்கு 2 பையன், 1 பொண்ணு, 1 மருமகா. 2 மருமகா, 2 பேர் பேரம்பேத்தி அப்படி இருப்பாங்களா? ஸோ அதே போல இருந்திருக்கும். அதில வந்து மூத்த பையன் என்ன பண்ணியிருப்பான்னா வந்து, இந்த மாரி வந்து அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து இஎம்ஐக்கு தான் வீடு வாங்கியிருப்பாங்க. ஸோ இஎம்ஐல லோன் கட்டி தான் வீட்ல வந்து இது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அ லோன் கட்டி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பையனுக்கு வந்து ப்ரமோஷன் ஆகிருக்கும். ப்ரமோஷன் ஆனதுக்கு அப்புறமாட்டு எனக்கு வந்து ப்ரமோஷன் ஆகிட்டு இப்போ இஎம்ஐலாம் நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு அந்த நாடகத்தில வந்து வர இதில வந்து சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்ததுக்கு அப்புறமாட்டு அதே மாதிரியே நிஜமாவே நடக்கும். ஸோ அதில இதுலயும் பார்த்தீங்கன்னா, அவருடைய பெரிய பையனுக்கு என்ன ஆகும்னா வந்து இது மாரி வந்து இது இது இன்கிரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அவனும் அந்த மாரி வந்து சொல்லுவாரு அவரும். இந்த மாரி வந்து எனக்கு வந்து இன்கிரிமெண்ட் போட்டாங்க. ஸோ நம்ம வந்து வீட்ல உள்ள இந்த இஎம்ஐ கடன்லாம் அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, திரும்ப அதில வந்து அவருடைய ஒய்ஃப்க்கு வந்து கன்சீவ் ஆன மாரி காமிச்சிருப்பாங்க. இதுலயும் நிஜமாவே அவருடைய ஒய்ஃப் கன்சீவா இருப்பாங்க. ஸோ இந்த மாரியே வந்து அவருக்கு வந்து அடிபட்டுருக்கும் கையில. என்னன்னா வந்து அந்த ஆணி அடிக்கும்போது கையில அடிபட்டு ரத்தம் வந்துருச்சா, ஸோ ஏற்கனவே இது போட்டிருப்பாரு. அதாவது பேனட் போட்டிருப்பாரு. அதேபோல திரும்ப நைட்டு போல தூங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஏதோ லைட் வந்து விட்டு விட்டு எரியும் பாத்ரூம்ல. பார்த்தீங்கன்னா, அது ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கும். என்ன போய் பார்க்க போயிருப்பாரு. லைட்ட வேகமா ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி மாத்தி மாத்தி போடும்போது என்ன ஆகும்னா வந்து பல்ப் வெடிச்சிரும். பல்ப் வெடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்னன்னா, தலையில ஒரு பேண்டேஜ் போட்டிருப்பாரு. ஸோ அது வந்து டிவிலே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரியே வந்து இப்படி இருக்கும்போது வந்து அதில வந்து அதில இருக்கிற அவருடைய ஃப்ரெண்ட் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார்ல, வயசான தாத்தா. அவர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, பரவாயில்லையே புது வீட்டுக்கு வந்த ராசின்னு நினைக்கிறவங்களுக்கு, அண்ணனுக்கு வந்து இன்கிரிமெண்ட் ஆகிருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, உங்க ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. இதில இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சிக்கும் வந்து டிவி சேனல்ல வந்து வேலை கிடைச்சிருக்கும். ஸோ இதையும் அவர் சொல்லுவாரு சேர்த்து. டிவி சேனல்ல வேலை கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே நல்லா இருக்கீங்க, நல்லா இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து, இதெல்லாம் வந்து இது மாதவனுக்கு தெரியாது. ஸோ வந்து இப்போ ப்ரோகிராம் பார்ப்பாங்க. ப்ரோகிராம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அது வீட்ல உள்ளவங்க வந்து யாருமே ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவரு வீட்ல உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து கரெக்ட்டா 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகும். அந்த டிவி ஆன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரோகிராம் நடக்கும். அந்த ப்ரோகிராம் வரும்போது தான் பார்க்கும்போது தான் இவருக்கு தெரியும்.
அதில் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாதாரணமாக பார்ப்பாரு. 2வது நாள் பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியும். அது வந்து ஒரு ஹாரி பாட்டருங்கிற ஒரு நாய் இருக்கும். அதே போலயே அதுலேயும் வந்து ஒரு ஹாரி பாட்டருங்கிற ஒரு நாய் என்ன பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிக்குள்ளேயும் அவர் பக்கத்தில அந்த அவங்க வீட்ல இருக்கிற பார்க் இருக்குல்ல, அந்த பார்க்ல போய் என்ன பண்ணும்னா, குழி தோண்டும். ஸோ அதே போலயும் வந்து அதோட முடிச்சிருப்பாங்க. அப்புறம் இவரும் வந்து பார்ப்பாரு. ஏற்கனவே அந்த நாய் குழி தோண்டிருச்சு. அது ஒரு டைம் பார்த்துருக்காரு. 2வது டைம் பார்க்கும்போது அதே மாரி அவங்க வீட்ல அந்த அவருடைய பக்கத்து வீட்ல இருக்கிற ஒருத்தர் இருப்பாரு. வயசானவரு. அவர் கூட போய் கீழ பார்க்ல உட்காந்துருப்பாரு. அப்பம்போது நாய் வந்து குழி தோண்டும். குழி தோண்டுனதுக்கு அப்புறமாட்டு இவரு வந்து மாதவனுக்கு அது ஞாபகம் வரும். ஞாபகம் வந்தோனே அவரு என்ன நினச்சிருப்பாருன்னா, சாதாரணமா நெனச்சுட்டு போயிருவாரு. திரும்ப தூங்கிட்டு இருப்பாரு மேல நைட் போல. தூங்கிட்டு இருக்கும்போது தான் அந்த நாடகத்தில நடந்ததும் இதுவும் அவருக்கு வந்து ஒண்ணு போல வந்து கோயின்சைட் ஆகும். ஓடி வந்து என்ன பண்ணுவாருன்னா, நைட் 1 மணிக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா, பார்க்ல கீழ வந்து குழி தோண்டுனத வந்து தோண்டி எடுப்பாரு. தோண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அதில வந்து ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ இருக்கும். அதில வந்து 8 பேர் இருப்பாங்க. ஸோ வந்து பெரியவங்க 6 பேரு, சின்னவங்க 2 பேரு. ஸோ இந்த ஃபோட்டோல இருக்க 8 பேத்துக்கும் அதேமாரி வந்து அந்த டிவிக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதேபோல வந்து அந்த ஃபோட்டோவ வந்து எடுத்துட்டு வருவாரு. அந்த ப்ரோகிராம்லயும் பார்த்தீங்கன்னாலும் வந்து அந்த 8 பேரு அப்படியே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த 8 பேர் யார் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ வந்து 8 பேரு ப்ளஸ் இந்த வீட்ல இருக்கிற டிவி, அதேபோல வந்து ஃபோட்டோ புடிச்சோம்னா வந்து செல்லுல வந்து நம்ம முகம் வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் நெனச்சு இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் இன்டர்வல்னு காமிப்பாங்க. ஸோ இதுக்கு பிறகு என்ன ஆகும்னா வந்து அவருடைய ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவருடைய பேரு வந்து பாலு. ஸோ அந்த பாலு இருக்கார்ல, ஸோ அவர்ட்ட வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு தம்பி இருப்பாரு. அந்த தம்பி வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. ஸோ அப்பம்போது இந்த ஆவிகள்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த தம்பி இறந்தனால என்ன பண்ணுவாருன்னா வந்து இந்த ஆவிகள்லாம் பத்தி வந்து ரிசர்ச் பண்ணுவாரு. ஸோ வந்து அவரு கேட்கும்போது வந்து அவர்ட்ட வந்து சொல்லும்போது எப்படி சொல்லுவாருன்னா வந்து அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அதாவது மாதவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சிவான்னு இருப்பாரு. அந்த சிவா வீட்ல வந்து எல்லாம் நடந்த மாரியே வந்து அவர் சொல்லுவாரு. மாதவன் சொல்லுவாரு. ஆனா அவர் வந்து அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் சொல்லுவாருன்னா வந்து, ஸோ அந்த டிவில என்ன காமிக்கிறாங்க, இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரு, அவங்கள எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர காமிச்சிருப்பாங்க. அவர் தான் சிவா. ஸோ அந்த சிவா பார்த்தீங்கன்னா வந்து அதுலயும் வந்து அவர் வந்து போலீஸ் வேல பார்ப்பாரு. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீரியல்லயும் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய அவருடைய அந்த அம்மாவோட 2வது பையன். அதாவது அந்த 2வது பையன் தான் வந்து மனோகர். ஸோ அதான் வந்து நம்ம மாதவனுடைய கேரக்டர். அந்த மாதவனுடைய கேரக்டர்ல வரக்கூடிய அந்த ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒரு போலீஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த போலீஸ வந்து காமிச்சிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் வந்து வந்திருப்பாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து, அது திடீர்னாப்புல வந்து அவருக்கு வந்து மேல வரும்போது தலையில இடிச்சிரும். இல்ல கண்ல தான் விழுந்துரும். கண் வந்து கசக்கிட்டே உள்ள வருவாரு. உள்ள வந்தோனே எல்லாரும் வீட்ல உள்ளவங்கலாம் வாங்க அப்படிம்பாங்க. ஸோ வர வச்சுக்கிட்டு அப்புறம் திரும்ப வந்து வீட்ல இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்து, அவங்க வீட்ல அந்த சிவாவோட வீட்ல வந்து கேஸ் வெடிச்சிரும். பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் வெடிச்சிரும். அவங்க வீட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வீட்லேருந்து ஃபோன் வரும். ஃபோன் வந்ததுக்கு மட்டும் தான் கேஸ் வெடிக்கும். இது வந்து அப்படியே சீரியல்ல காமிப்பாங்க. நிஜமாவே பார்த்தீங்கன்னா வந்து அதேபோல வந்து அந்த போலீஸ் ஆஃபீசர் வந்து அவங்க வீட்டுக்கு வருவாரு, சிவாங்கிறவரு. இவன் வந்து இதெல்லாம் மாதவன் வந்து பார்த்துட்டே இருப்பாரு. மாதவன் பார்த்துட்டே இருக்கும்போது வந்து இவருக்கு வந்து அதே போலவே இவருக்கு கண்ல தான் பட்டுரும். வீட்ல வந்தோனே எல்லாரும் வந்து வாங்கன்னு கூப்பிடுவாங்க. கண்ணு கசக்குவாரு. அத யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா வந்து கேஸ் வெடிக்கிற மாரி அவருக்கு வந்து மாதவனுக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே வந்து மாதவன் என்ன பண்ணுவாருன்னா வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரியா உங்க வீட்ல கேஸ் வெடிக்க போகுது. அது வந்து இந்த மாரியா நாடகத்தில இருக்க எல்லாமே நடக்குது. அது அப்படின்னு சொல்லி அவர்ட்ட வந்து விளக்குவாரு. அப்புறமேட்டு இவரு என்ன பண்ணுவாருன்னா வந்து வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாரு. ஃபோன் பண்ணும்போது ஃபோன் வந்து எங்கேஜ்ல இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிருவாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு இல்ல ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும்னா வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது வந்து லைன் கட் ஆயிரும். அதுல வந்து உடனே என்ன சொல்லுவாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து, "நீ வீட்ட விட்டு வெளிய வா. கேஸ் வெடிக்க போகுது" அப்படின்னு ஏதோ சொன்ன மாரி இருக்கும். உடனே அவங்க ஒய்ஃப்க்கு வந்து சரியா கேட்காது. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து லைன கட் பண்ணிட்டு வெளிய வந்துருவாங்க. எதுவுமே கேட்கல அப்படின்னு வெளிய வந்துருவாங்க. நல்ல வேளை இவங்க 2 பேரும் போய் பார்ப்பாங்க. அதேபோல வந்து கேஸ் 2 பேர் பார்ப்பாங்க. அவங்க வந்து வெளியில நிப்பாங்க. வெளியில நின்னதுக்கு அப்புறமாட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து வீட்டுக்குள்ள போவாங்க. அது மாரி வந்து கேஸ் வந்து லீக்ல இருக்கும். ஸ்மெல் வந்துட்டு இருக்கும். அப்போ உடனே போய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க. இதுல என்ன ஆகும்னா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அந்த வெடிக்கிற மாரி காமிக்கிற அந்த சீன்ல வந்து தப்பிச்சுருவாங்க. இதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒயாம அதாவது க கர இது லைன் வந்து என்ன பண்ணும் வந்து அந்த உங்க வீட்லலாம் லூஸ் கனெக்ஷன் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆணில வந்து இறங்காது. ஸோ இதனால என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து மதவன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவங்க வீட்ல ஏற்கனவே இவர் கூட வேலை பார்க்குற ஒரு சைட்ல வேலை பார்க்குற ஒரு எலக்ட்ரீஷியன் வச்சிருப்பாரு. அவர் வந்து வீட்டுக்குள்ள கூட்டு போய் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு இந்த மாரி வந்து கனெக்ஷன்லாம் குடுத்து இந்த ஆணில அடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாரி வீட்டுக்கு போயிருப்பாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும்னா வந்து, அவருக்கு வந்து கரண்ட் ஏதோ ஷாக் அடிச்சு அவர் வந்து விழுந்துருவாரு. மயங்கி விழுந்துருவாரு. அன்னைக்கு அவங்க வீட்ல இருக்கவங்கலாம் அவருக்கு தண்ணி குடுத்து அவர வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. வீட்லேருந்து வெளிய அனுப்பிச்சு விடுவாங்க. இதையும் வந்து சீரியல்ல நடக்கும். நிஜமாவே டிவில. அதையும் பார்த்துக்கிட்டு அவரு இது பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. ஆனா இது வந்து மாதவன் மட்டும் தான் இது பண்ணுவாரு. ஓயாம அன்னைக்கு உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணிக்க போறாரு. அடுத்து என்னாச்சுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகும்னா,
இதில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாடகத்தில வந்து அதாவது ஹீரோயின் அதாவது மாதவனோட ஒய்ஃப் கேரக்டர் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெக்னன்சி ஏற்கனவே இருப்பாங்க. ஸோ இருக்கும்போது என்ன வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ அடிபட்டு வந்து அதாவது சீரியஸா வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாரி காமிச்சிருக்கும். உடனே வந்து மாதவன் வந்து நடிச்சு கேட்பாரு, இந்த மாரி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒய்ஃப் சொன்ன உடனே இவரு என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாரி காமிச்சிருப்பாங்க அப்படிம்பாரு. உடனே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாட்டு வந்து அதே மாரி ஒரு ஒய்ஃப்ட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணும் வந்து வீட்ல அடுக்கலையில வந்துட்டு கேஸ் வெடிச்சிரும். ஸ்டவ் வெடிச்சிரும். ஸ்டவ் வெடிச்சதுக்கு என்ன ஆகும்னா வந்து உடனே வந்து இன்ஜுரி ஆயிரும். ஸோ உடனே அவங்க ஒய்ஃப் கூட்டிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஹாஸ்பிட்டல் போயிருவாரு. ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா, அதில என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி எல்லா விஷயங்களும் நடந்திருக்கும் இல்ல. இதுலயும் சீரியல் எப்படி காமிச்சிருப்பாங்க. அதாவது பிளாஸ்ட் வெடிக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோட தொடர்ந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறமாட்டு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாத டிவி பார்த்தா தான் அடுத்தது வந்து நம்ம வீட்ல உள்ளவங்கள காப்பாத்த முடியும் அப்படின்னு நினச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா வந்து, ஒய்ஃப் வந்து வீட்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இவரு வந்து வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்து சீரியல் பார்க்கக்காண்டி வருவாரு. சீரியல் பார்க்கக்காண்டி வரும்போது என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா வந்து, அதில வந்து டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாரி வந்து எல்லாமே சேஃப் கடவுள் புண்ணியத்தால வந்து அந்த குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. ஆனா வந்து ஒய்ஃப காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி நடக்கும். இவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, வீட்ல அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப அதே மாரி ஹாஸ்பிட்டல் போவாரு. ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன ஆகும்னா வந்து அதே போலவே டாக்டர் சொல்லுவாரு. இந்த மாரியா வந்து உங்க ஒய்ஃபு பிழைச்சிட்டாங்க. ஆனா அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அன்னைக்கு ஒரு மாத்திரை மருந்துலாம் எழுதி குடுப்பாங்க. இவரு என்ன பண்ணுவாருன்னா ஃபார்மசிக்கு போவாரு. ஃபார்மசிக்கு போயிட்டு அங்க வந்து மாத்திரை வாங்க போவாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிவி ஷோ மாரி இருக்கும். அந்த டிவி ஷோல வந்து என்ன ஆகும்னா வந்து ஒரு இந்த மாரியா அந்த யாவரும் நலம் அப்படிங்கிற ஒரு சீரியல் ஒரு டிவி ஷோ இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன் அதோடைய சம்மந்தப்பட்ட ஒரு பேம்ப்ளெட் கிடக்கும். அந்த பேம்ப்ளெட் எங்கே இருக்குன்னு அது கீழ பார்ப்பாரு. பேம்ப்ளெட் கிடக்கும். அந்த பேம்ப்ளெட் எடுத்துட்டு இது வந்து எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் நேரா போய் பார்ப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து இவங்க வீட்ல மட்டும் தான் இவங்க டிவில மட்டும் தான் வந்து தொலைக்காட்சி தொடர் மாரி போகுது. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேம் ஷோ. அது வந்து நடத்திட்டு இருக்கவங்க வந்து நடிகை குஷ்பு. ஸோ இத நேர்ல பார்ப்பாரு. ஸோ வந்து நேர்ல பார்த்துட்டு அதேபோல வந்து அந்த கேம் ஷோ நடந்துட்டு இருக்கும். அந்த கேம் ஷோ நடந்ததுக்கு அப்புறமாட்டு பார்த்துட்டு அந்த இதெல்லாம் நடக்குது உண்மைதானா நம்ம வீட்ல மட்டும் தான் இருக்கா? எல்லா இதுலயும் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க என்ன பண்ணுவாருன்னா வந்து ஒரு டிவி ஷோரூம்ல போய் அத வந்து பார்க்க போவாரு. அந்த டிவி ஷோரூம்ல இருக்க எல்லா டிவியும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேம் ஷோவா தான் நடக்கும். அதேபோல வந்து இவரு வந்து நேரா வீட்ல இருந்து செக் பண்ணுவாரு. அது வந்து அவங்க வீட்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாடகமா போயிட்டு இருக்கும். அப்புறம் வந்து அத நினச்சு யோசிப்பாரு. என்ன டிஃப்ரெண்ட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த விஷயத்த வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து திரும்பி இந்த டாக்டர்ட்ட போய் சொல்லுவாரு. டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா வந்து நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துவாரு. இப்போ இதில பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, அந்த ஃபோட்டோ இருக்கும். அந்த வீட்ல நான் சொன்னோம்ல அந்த வெளியில அந்த பார்க்ல ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவ இதையும் இது பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்பதான் புரியும். ஸோ அந்த டிவில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த 8 பேர் வந்து இதுக்கு ஏற்கனவே வந்து வீட்ல வாழ்ந்திருப்பாங்க. அவங்க இறந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவியா இந்த டிவிலேருந்து வராங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லும்போது டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா வந்து இந்த மாரி வந்து மனுஷங்களுக்கு வந்து மனுஷங்க இறந்து போய் அது நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்குல்ல. அதில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு விதத்தில வந்து வெளிப்படுத்துவாங்க. அந்த அவங்க ஆசைகள வந்து நிறைவேத்திட்டோம்னா அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில வந்து நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த 8 பேர் பார்ப்பாங்க. அந்த 8 பேருக்கு வந்து ஃபோட்டோ கிடைச்சிருக்கும். அந்த 8 பேர் பார்த்தீங்கன்னா டிவில உள்ளவே அந்த நாடகத்திலேயே வர 8 பேர் ஒண்ணு போல இருப்பாங்க. அதுக்கப்புறம் மாதவனுக்கு புரிய வரும். அப்புறம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து அவர் கேட்பாரு. இதே போல வந்து வந்துட்டே இருக்கும். அது வந்து ஒரு பொண்ணு செய்தி வாசிச்சுட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய தங்கச்சி மாரி இருக்கும். ஸோ என்னன்னா அந்த பொண்ணு அது வந்து செய்தி வாசிக்கிற பொண்ணு பேரு சித்ரா. ஸோ அந்த பொண்ண வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து அதாவது மாப்பிள பார்க்கறதுக்கு வந்து ஒரு வக்கீல் மாப்பிள தான் வந்து வந்திருப்பாங்க. ஸோ வக்கீல் மாப்பிள வந்து வந்திருப்பாங்க. ஆனா வந்து அந்த பொண்ண வந்து ஒன் சைடா வந்து ஒருத்தர் லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு என்ன சொன்னா நான் பிடிக்க மாட்டேன். உன்ன எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு இந்த பொண்ணு அந்த ஆளு என்ன பண்ணுவாருன்னா தற்கொலை பண்ணிக்கிடுவாரு. நிஜமாவே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாக்டரோட தம்பி தான் இவரு. ஸோ இதெல்லாம் தெரியாம இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும்னா வந்து அதுக்கப்புறமேட்டு டாக்டருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். டாக்டருக்கு இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தெரிய வரும். அப்புறம் வந்து அவர் நார்மலா நினச்சுக்குவாரு. இந்த அன்னைக்கு சொல்லிட்டு அப்புறம் போய் கடைசியில வந்து டிவில வந்து என்னலாம் நடக்குதுன்னு திரும்ப வந்து ஃபைனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவரு என்ன பண்ணுவாருன்னா, ஆ பார்ப்பாரு மாதவன். கடைசியில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில வந்து ஃபைனல் டேல வந்து தன்னால தான் வந்து தன்னுடைய குடும்பமே வந்து பாதிப்பு உள்ளாக போகுது அப்படிங்கிற மாரி வந்து தெரிய வந்துரும். ஸோ வந்து அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா வந்து சரி நம்மளால தான் நம்ம குடும்பம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர்கிட்ட என்ன பண்ணுவாரு இந்த மாதிரியா கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரியா டாக்டர் இந்த மாதிரியா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் நான் வாங்கி தரேன் எங்கள் வீட்டில் போய் கொடுத்துருங்க நீங்கள் எல்லாருமே கிளம்பிடுங்க நானும் சிவா மட்டும் இங்கே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா நான் என்ன சொன்னாலும் நீ கதை திறக்காத நீ என்னை உள்ளே போட்டு பூட்டி அப்படின்றது அதே மாதிரி வந்து உள்ளே போட்டு பூட்டிட்டு வர ஃப்ரெண்டு அப்புறம் இவர் இந்த மாதிரியா வந்து எல்லாத்தையும் ஒன்றா யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருந்து ஒரு அலமாரிலேருந்து ஒரு பேப்பர் விடும்
அது பேப்பரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியா ஒரு தம்பி இவருடைய தம்பி ஃபோட்டோ இருக்கும். அதில் வந்து அந்த ஆர்டிகல்ஸும் எடுத்து விசாரிக்கும்போது பார்த்து அவர் மனசில் நினச்சிட்டே இருப்பார் மாதவன். அந்த பழைய நடந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய தம்பி தான் அந்த தூக்குப்போட்டு இறந்தவர். ஸோ வந்து டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கடைசியிலலாம் வந்து பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவர் தம்பி என்ன பண்ணுவார்னா வந்து கோவத்தில் வந்து அதாவது ப்ளஸ் போட்டிருப்பாரு. ப்ளஸ்ஸாக போடுவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தம்பி தான் வந்து தம்பி தற்கொலை பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா வந்து செந்தில் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஒரு வந்து ஒருத்தர் வந்திருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னொருத்தர் ஒரு மணலில் சரியில்லாமல் ஒருத்தர் இருந்திருப்பார். மொத்தம் வந்து 8 பேர் குடும்பத்தில், இன்னொருத்தவங்க 9வது வரை ஒருத்தவங்க காமிப்பாங்க. அந்த செந்தில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மணலில் சரியில்லாமல் இருந்திருப்பார். அந்த நாடகத்தில் அந்த எடுத்துக்காட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எடுத்துக்காட்டில் இருக்கிறவங்கள 8 பேர் வந்து புதுசாக டிவி வாங்கியிருப்பாங்களா. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 1970 அந்த காலகட்டத்தை காமிப்பாங்க. அவங்க 8 பேர் வாழ்ந்த காலகட்டம். ஃப்ளாஷ்பேக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த 8 பேர் வந்து அவங்க வீட்டில் வந்து நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, டிவி சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்து புதுசாக வெளியில் இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உள்ளே வரும்போது அந்த செந்தில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டுக்குள்ள ஆள் தவிர மற்ற ஆள் வந்து யாராவது உள்ளே வந்தாங்கன்னா கோவம் வந்துடும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் இருக்காங்களா, அண்ணன் தம்பி 2 பேர், அவருடைய தம்பி தான் வந்து செந்தில். அது 3வது உள்ள ஒரு ஆள். அவர் வந்து மணலில் சரியில்லைனால அவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தனியாக ஒரு இடத்துல போட்டு அடைச்சிருப்பாங்க. ஸோ இதனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீட்டில் உள்ள ஆளை தவிர மற்ற ஆள் யாராவது வெளியில் உள்ள ஆள் வந்தாங்கன்னா இவருக்கு கோவம் வரும். இவர் என்ன பண்ணுவார்னா வந்து உடனே வந்து இவருக்கு பிடிக்காது. உடனே வந்து இவர் வந்து டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவார்னா வந்து டிவிலலாம் வந்து அடித்து உடச்சி அந்த கேமரா கொண்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கடைசியில் இருந்து பார்க்கும்போது இப்படிலாம் சீன்ஸ்லாம் நடந்திருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து செந்தில் தான் வந்து அந்த 8 பேர்த்தையும் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா வந்து தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் செந்திலால் தான் 8 பேர் செத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. நிஜமாகவே வந்து செந்திலால் 8 பேர் சாவலை. இந்த டாக்டர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது வந்து எப்போ தெரிய வரும்னா வந்து அந்த 8 பேரும் வந்து இறந்துருக்கிறாங்க. அதாவது இந்த அவங்களுடைய தங்கச்சி வந்து இந்த அவருடைய தம்பி அந்த பொண்ணை லவ் பண்ணனால அந்த தம்பியோட அந்த அக்செப்டேஷன் வந்து இது பண்ணோம்னா அந்த தம்பி இறந்துடுவார். ஸோ அதனால் வந்து இந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாருன்னா டாக்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து வீட்டுக்கு போயிருப்பார். வீட்டுக்கு போய் இந்த மாதிரி பேசும்போது வந்து என்ன வந்து செந்தில் வந்து டென்ஷன் ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து மொத்த வீட்டில் உள்ள அந்த டிவியை அடிச்சு உடச்சிட்டு எல்லாத்தையும் கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிரும். எல்லாத்தையும் பண்ணது டாக்டர் தான். கடைசியில் இது வந்து என்ன ஒன்றா வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கும்போது அந்த பெட்டிக்குள்ளே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கும். அவர் தான் அந்த பேப்பரில் அவர் போட்டுப்பார் அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பரில் காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது தெரியும். கடைசியில் மாதவன் பார்க்கும்போது தான் தெரியுது அவருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த தம்பி டாக்டர் தான் வந்து கொலையாளி அப்படின்னு தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து சாதா ஹேமரில் உள்ளவர் தான் இவர் தான் வச்சுருப்பார். சஜ்ஜிகமர் தான் கையில் வச்சுருப்பார். ஸோ சஜ்ஜிகமர் உள்ளவங்க கையில் வச்சுருக்கவர் வந்து யாரையும் அடிச்சு கொள்ள மாட்டார். கிளாகமர் ஒருத்தர் வச்சுருப்பார். ஆணி பிடுங்குற ஹேமர் இருக்குல்ல, அதை வச்சு கையில் வச்சுருக்கவங்க தான் அந்த 8 பேர்த்தையும் அடித்து கொண்டிருப்பாங்க. அந்த கிளாகமர் கையில் வச்சுருக்கிறது யாரும் கிடையாது, அந்த டாக்டர் தான். அதுக்கப்புறம் தான் இவருக்கு புரியும். உடனே இவர் என்ன பண்ணுவார்னா வந்து சிவாட்டை வந்து அதோடைய போலீஸ் ஃப்ரெண்டு சிவாட்டை என்ன பண்ணுவார்னா கதவு திறன்னு சொல்லுவார். ஆனால் திறக்கவே மாட்டார். கடைசியில் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த நியூஸ் பேப்பரை வந்து கதவு கடிவில் வெளியே போட்டு பார்க்க சொல்லுவார். அவர் தான் எல்லா உண்மையும் புரியும் இருக்கு. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உடனே வந்துடுவாங்க. கதவு திறந்தோடனே உடனே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வீட்டு நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா வந்து டாக்டர் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பார் இந்த டிக்கெட் பிடிக்க வேண்டி. அந்த டாக்டருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. கடைசியில் இந்த டாக்டர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாட்டு என்ன ஆகுனா வந்து கரண்ட் போயிடும். கரண்ட் போனதுக்கு அப்புறமாட்டு என்ன ஆகுதுன்னா சொல்லிட்டு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லுவார். பாத்ரூம் போயிடுவார். பாத்ரூம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரப்போ பார்த்தீங்கன்னா டிவி மட்டும் ஓடிட்டு இருக்கும். கரண்ட் வந்துருக்குன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் கரண்ட் வந்துருக்காது, டிவி மட்டும் ஓடிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து செய்தி வச்சுட்டு இருக்கும். எந்த பொண்ணு, அதாவது அவருடைய அந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் கொண்டு இருப்பாருங்களா, அதில் உள்ள ஒரு பொண்ணு தான் வந்து செய்தி வச்சுட்டு இருக்கும். ஒரு உடனே பார்த்தோன்னா இவருக்கு அல்லு இருக்காது. உடனே இந்த பொண்ணை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் யாருன்னு தெரியலடா, உனக்கு அடிச்சு கொண்டியாடா அந்த பொண்ணு தாண்டா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து இது பண்ணி எல்லா உண்மைகளும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் புரியும் இருக்கு. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து கடைசியில் வந்து டென்ஷனாக என்ன பண்ணி வரனா அந்த டிவி அடித்து உடச்சிடுவார். அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய முகமும் அவருக்கு எப்படி தெரியும்னா முன்னால் ஒரு 8 பேர்த்த கொண்டிருப்பாங்களா, அந்த 8 பேருடைய முகமாக தான் தெரியும். அதனால் ஒருத்தரையா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா மாதவனுடைய அண்ணன் அடிப்பார். அடிச்சு போட்டு கீழே விழுந்துருவார். மாதவன் அதனுடைய அண்ணன் என்ன சொல்லுவார்னா டாக்டர் நீங்கள் ஹேமரை கீழே போடுங்கன்னு சொல்லுவார். ஆனால் பழைய அந்த போன ஜென்மத்தில் நடந்த அந்த ஆளுடைய அதாவது அந்த பொண்ணுடைய அண்ணனுடைய முகம் மாதிரியே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவார்னா வந்து இவர் வந்து திரும்பி அடிக்க போகிறார். அதுலேயே என்ன பண்ணுவாங்கன்னா மாதவனும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமாட்டு டாக்டரை ஹேமரை கீழே போட சொல்லுவார். இவர் போடவே மாட்டார். உடனே இவர் என்ன பண்ணுவார்னா மாதவன் அந்த சுத்தியில் எடுத்து டாக்டர் அடிச்சுடுவார். அடிச்சுக்கிறப்ப டாக்டர் வந்து எடுத்த இடத்துல இருந்து அவர் இறந்து போயிடுவார். ஸோ இதான் காமிச்சிருப்பாங்க படத்தில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமாட்டு வந்து நடக்கிற சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பால் வந்து காய்ப்பாங்க. அப்போ பால் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிவி வந்து ஒழுங்காக ஓடும். ஒரு லிஃப்ட்டில் வருவார். லிஃப்ட் ஒழுங்காக ஆன் ஆகி மேலே கீழே ஒர்க் ஆகி இதாகும்.
அதே மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வச்சு ஃபோட்டோ எடுப்பார், ஃபோட்டோ கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா இதுவும் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். அப்புறம் கடைசியில் வந்து வெளியே வந்ததுக்கப்புறமாட்டு ஒரு ஃபோன் வரும். அப்புறம் அதில் என்னென்னா டாக்டர் ஃபோன் பேசுவார், நான் சாகலை, ஃபோன்லேருந்து வரேன் அப்படின்னு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன ஒரு அந்த டெக்னாலஜி இருக்கோ, அந்த டெக்னாலஜி மூலமாக நான் வந்து உங்களை வந்து பழிவாங்குவேன் அப்படிங்கிறத வந்து சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. அதோட இந்த படத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் முடிச்சிருப்பாங்க. ஸோ இதான் இந்த யாவர் மலம் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ஒரு இது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை எடுத்தாலுமே நல்ல ஒரு ஹாரர் மூவியாக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தை மாதிரியே நிறைய படத்தை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட்ஸ் இல்லாட்ட வந்து உங்களுக்கு வந்து இந்த படத்து மாதிரியே உங்களுக்கு நிறைய படங்களுடைய எக்ஸ்பிரஷன் வேணும்னா, ஸோ எந்த படம் வேணும் அப்படிங்கிறது நான் வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த விருப்பத்தை உங்கள் நண்பர்கள் நீங்கள் பாசன். தேங்க்யூ. எஸ்.